நமஸ்காரம். ராமாயணத்தின்படி தசரதனுக்கு முதலில் ஒரு பெண் குழந்தை மகள் பிறந்தாளா? அவள் யார்? ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் அறிவோம். ரொம்ப நாட்கள் புத்திரபாகியம் இல்லாமல் இருந்து பின்னர் பிறந்தார்கள். 60,000 ஆண்டுகள் கழித்து பிறந்தவர்கள் இதுவரை ராமாயணத்தில் வாசித்திருக்கிறோம். அந்த ராமனுக்கும் அக்கா. அப்படி ஒருத்தி இருந்தாளா? ராமாயணத்தில் சில இடங்களில் இருந்ததாகத்தான் காணப்படுகிறது. சாந்தா என்று அவளுக்கு பெயர். ஆனால் தசரதன் அந்த பெண்ணை தன்னுடைய உற்ற நண்பரான அங்கதேசத்து மன்னர் ரோமபாதருக்கு ஸ்வீகாரம் தத்து கொடுத்து விட்டார். இந்த அயோத்தியா தேசத்துக்கு பக்கத்து தேசம் அங்கநாடு. அங்கதேசத்து மன்னவனின் புதல்வர் ரோமபாதர். அவர்தான் தசரதனிடத்தில் வேண்டினார், எனக்கு ஒரு குழந்தை வேணும். அதனால் தனக்கு பிறந்திருந்த இந்த பெண்ணை அவருக்கு தத்து கொடுத்தார். அவள்தான் சாந்தா. சாந்தா தேவிக்கும் ரிஷசிருங்கர் என்கிற முனிவருக்கும் கல்யாணமானது. ரிஷசிங்கர் விபாண்டகர் என்பவருடைய மகன். அவருக்கு நாட்டு நடப்பு எதுவுமே தெரியாது, காட்டுவாசி. சிறந்த தவம் இயற்றியவர். அப்புறம் இந்த அங்க தேசத்தில் ஒரு காலத்தில் மிகுந்த பஞ்சம் ஏற்பட்டு மழையே பெய்யவில்லை. அப்போது ரிஷசிங்கர் போன்ற ஒரு தபஸ்வி வந்தால் மழை பெய்யும் என்றிருக்க பலரையும் அனுப்பி எப்படியோ அவருக்கு நாட்டு நடப்புகளில் பற்றி ஏற்படுத்தி பின்னர் அவரை அழைத்துக் கொண்டு வந்தார். அவர் வந்தவுடனேயே மழை கொட்டிற்று. அவ்வளவு சிறப்பான முனிவர். அப்புறம் அவருக்கும் சாந்தாவுக்கும் கல்யாணமானது. இன்னைக்கும் பிரயாகராஜ் அருகே கங்கைக்கு அடுத்த கரையில் சிங்கிபேரபுரம்ங்கிற இடம் உள்ளது. அங்கு ரிஷசிங்கர் சாந்தா தேவிக்கு கோயில் உள்ளது. இந்த கதையெல்லாம் எங்கு இருக்கிறது? சுமந்திரனே தசரதனுக்கு சொல்லுகிறார். தசரதன் குழந்தை பேர் இல்லை, புத்திரகாமேட்டி பண்ண வேணும்னு பேசிய போது மந்திரியான சுமந்திரன் மன்னவனான தசரதனிடத்தே ரொம்ப நாள் முன்னால் சனத்குமாரர் சொல்லி இருக்கிறதை உனக்கு சொல்லுகிறேன். இவர் சுமந்திரர் சனத்குமாரை பார்த்ததில்லை. இவர் திரேதாயுகத்துக்காரர். அவர் கிருத்தயுகத்தில் சொன்னார். அவர் சொன்னது இதை போல் தசரதனுக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி 4 குழந்தைகள் பிறக்கும். அந்த யாகத்தை ரிஷசிருங்கர் வந்து பண்ணி வைக்க வேணும். மாப்பிள்ளையான ரிஷசிங்கர் மூலமாகத்தான் இந்த யாகம் நடத்தப்பட்டு 4 குழந்தைகளும் பிறப்பார்கள். மாப்பிள்ளையான ரிஷசிங்கர் ஏற்பாடு செய்வார்னு இருந்தது. இதுதான் ஸ்லோகத்தில் உள்ளது. யாருக்கு மாப்பிள்ளை? எப்படியும் ரோமபாதருக்கு மாப்பிள்ளை. அவர் மகள் சாந்தா தேவியை தான் கல்யாணம் பண்ணி கொண்டார். ஆனால் நம் ஆச்சாரியர்கள் உரை எழுதும் போது தசரதனுக்கு மாப்பிள்ளை என்றும் சொல்லலாம். ஏனெனில் இந்த மகள் சாந்தாதேவி இவருடைய மகள். பின்னர் தத்து கொடுக்கப்பட்டாள். அதனால தசரதனுக்கு மகள் என்றும் கூற முடியும், மாப்பிள்ளைன்னு சொல்லலாம் என்று இருக்கிறபடியால் அந்த இடம் பிரமாணம்.
சரி, தத்து கொடுத்து விட்டோம், இனிமே நம்ம மகள்னு சொல்ல முடியாது என்பதற்காக அவளை பத்தி பின்னால் ரொம்ப பேசாம இருந்திருக்கலாம். ஆனால் ஆச்சரியம், அவ்வளவு பெரிய மன்னர்கள், தத்து கொடுத்தவரும் ரொம்ப பெரியவர், பெற்றவரும் பெரியவர். ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்த மாப்பிள்ளையோ கையில் ஏதும் இல்லாதவர், தவம் ஒன்றுதான் அவருக்கு உண்டு. பின்ன ஏன் அப்படிப்பட்டவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள்? அவரிடத்தில் தான் தவம் இருக்கிறது. நாடே அழிந்து போயிருக்கும், அவர் வந்துதான் மழையே பெய்தது. இந்த அளவுக்கு மகான்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால் இவள் ராமனுக்கு அக்கா. அவள் தவ வாழ்க்கையை மேற்கொண்டு விட்டபடியால் அவர்களை பற்றி பின்னால் எவ்விடத்திலும் பெரிய பேச்சு இல்லை. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.